शिरिडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं श्री சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா உனக்கு இன்று ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன். உடனே கேளுங்கள். இன்று இரவு இது கட்டாயமாக உனக்கு நடக்கும். நான் உங்களுக்கு சொல்லவில்லை, நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறீர்கள் என்பதுதான் இதன் பொருள். இதுதான் உங்களுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க என்பதற்கான அர்த்தம். இனிப்பான எல்லா செய்திகளும் உங்களை வந்தடையும். அந்த செய்திகளை இனிப்பானதா அல்லது கசப்பானதா என்பது நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற விதத்தில்தான் அமைந்திருக்கிறது. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை மாறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் நன்றாக சிந்தித்தால் அது சிறப்பாக மாறும். எப்போதும் சோகமான மனநிலையில் அமர்ந்திருக்காதே. உன்னை எப்பொழுதும் நன்றாக அழகாக வைத்துக்கொள். எப்பொழுதும் அழுது வடியும் முகத்தோடு இருக்காதே. சிரித்த முகத்துடன் காணப்படு. எழுந்திருத்து முகத்தை கழுவிக்கொண்டு என் சாயை நிம்மதியாக உட்கார்ந்து தியானம் செய். நீ தீமையை பற்றியே யோசித்து கொண்டிருந்தால் தீமைதான் நடக்கும். உன் அப்பா என்ன சொல்கிறார் என்று இப்போது உனக்கு புரிகிறதா? தவறுதலாக கூட ஒருபோதும் நீ தீமையை பற்றி நினைக்காதே. உன் வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. இதற்கு இன்னும் வண்ணங்களை சேர்க்கவும் நல்ல வாழ்க்கையை உருவாக்குங்கள். என் குழந்தையின் வாழ்க்கையை நான் மிக அழகாக எழுதியுள்ளேன். அந்த வாழ்க்கையை அடைய விரும்பினால் எப்போதும் நல்ல எண்ணங்களையே சிந்தியுங்கள். மோசமாக சிந்தித்து உங்கள் பாதையை மாற்றாதீர்கள். இதுவரை நீங்கள் எத்தனை சிரமங்களை சந்தித்திருந்தாலும் உன் பாதையை விட்டு விலகவில்லை குழந்தையே. அதனால்தான் நீ என் அன்புக்குரிய குழந்தையாகி விட்டாய். நான் ஏன் இந்த செய்தியை உனக்கு சொல்கிறேன் என்று தெரியுமா? என் குழந்தை தவறுதலாக தவறான பாதையில் சென்று விடுமோ என்று நான் பயப்படுவதால் தான் இதை சொல்கிறேன் குழந்தையே. உங்கள் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இந்த தந்தையின் மீது உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் மீண்டும் ஒருபோதும் சோகமாக இருப்பதற்கு உங்களை நீங்களே அனுமதிக்க கூடாது. எழுந்திருத்து சுறுசுறுப்பாக இருக்குங்கள். எறும்பை போல சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உன் வாழ்க்கைக்கு நீ விரும்பும் மகிழ்ச்சியை நோக்கி செல். நான் உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருவேன். நிச்சயமாக உனக்கு தருவேன். உன் கண்களில் இருந்து இனி ஒருபோதும் கண்ணீர் வரக்கூடாது. நீ அப்படி செய்தால் அவை ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்க வேண்டும். எனக்கு சத்தியம் செய், நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று. அந்த சந்தோஷத்தை நான் என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். இது எங்களுக்கு ஒரு அடி சாயப்பா. இந்த அடியிலிருந்து நான் வெளியே வருவதற்கு நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும். எனக்கு நிறைய வலி இருக்கிறது. அது உங்களுக்கு புரிகிறதா இல்லையா என்று தானே கேட்கிறாய். எனக்கு அனைத்தும் புரிகிறது தங்கமே. என்னால் இனி வலியை தாங்க முடியாது. நான் இது எதுவும் செய்ய மாட்டேன். நான் எழுந்திருக்க வேண்டும் என்று நான் எப்படி உங்களிடம் சொல்ல முடியும்? எனக்கு முன்னோக்கி நடக்க நான் என் இலக்கை நானே அடைய வேண்டும். அது உண்மைதான் இல்லையே? ஒரு முறை அடிபட்டால் மீண்டும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையா? என் குழந்தையே, அந்த அடி எப்போது, எங்கே, எப்படி நடந்தது என்பதில் கவனமாக இருங்கள். நீங்கள் கூடாது தேவை இல்லாவிட்டால் உன் வேலையை செய்வதை நிறுத்து. வாழ்க்கை அப்படித்தான் என்பது உண்மை அல்லவா? நீ வலியை எதிர்கொள்ளும் போது சோகமாக இருக்காதே. ஒரு முறை அதை எதிர்கொள்ளு. அப்போது நீ எவ்வளவு வலிமையானவன், உன் மனம் எவ்வளவு வலிமையானது என்பதை புரிந்து கொள்வாய். பிரச்சனை மட்டுமல்ல, நீங்கள் பயந்து காத்திருந்தால் உங்கள் நாள் என்று எப்படி சொல்ல முடியும்? இன்று உங்கள் சாயின் வார்த்தைகளை கேட்ட பிறகு நாளை இரட்டிப்பு உற்சாகத்துடன் வெற்றியை அடைவீர்கள். உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ளுங்கள். பயப்படாதே. அதை எதிர்த்து போராடு. அந்த பிரச்சனை உன்னை எதுவும் செய்யவில்லை. ஏனென்றால் நீ சாயின் குழந்தை. எதையும் எதிர்கொள்ளும் வலிமை நான் உனக்கு வலிமையை கொடுத்திருக்கிறேன். அந்த பிரச்சனை இனிமேல் உனக்கு வராது. என்னால் தான் அந்த பிரச்சனையை பற்றி சொல்லுங்க. அந்த அப்பா இருக்காரு, அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. உடனே நான் உனக்கு தைரியத்தையும் என் அருளையும் தருவேன். எல்லாம் சரியாகிவிடும். பாபா என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். என் கஷ்டங்களை நான் எதிர்கொண்டு சமாளிப்பேன் என்று எனக்கு உறுதியளிக்கவும்.
நம்பிக்கையுடன் இரு குழந்தையே. உனக்கு பலம், நம்பிக்கை மற்றும் தைரியத்தை அளிக்க நான் இங்கே இருக்கிறேன். இப்போது நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் குழந்தையே. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது நீ நிகழ்காலத்தை பற்றி கவலைப்படாமல் நடந்ததை பற்றி மட்டுமே சிந்திக்கிறாய். என் பாபா, நீ உன் மனதை நான் அறிவேன், எனக்கு என்ன தருவேன் என்று சொல்லி இத்தனை நாட்களாக காத்திருக்கிறாய். நான் கேட்டேன், நீ என் வேலையை செய்வாய் என்று நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய். நான் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் குழந்தையே. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். உன் தலையை தடவி கொண்டு இருக்கிறேன். நான் உங்கள் அருகில் அமர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு மிக விரைவில் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் நான் நிறைவேற்றுவேன். விரைவில் நீங்கள் கேட்டது உங்களிடம் வரும். செல்வத்தால் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது தந்தையின் பொறுப்பு. இனிமேல் தைரியமாக இரு. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் ஒவ்வொன்றாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அமைதியாக இருங்கள். உங்கள் தந்தையை நம்புங்கள். பாபா கூறுகிறார், துக்கம் நாளை எல்லாம் உங்களுடையது. இன்று முதல் துக்கங்கள் அனைத்தும் நீக்கப்படுவீர்கள். இது பாபாவின் இன்றைய செய்தி. நீங்கள் விரும்பினால் இந்த காணொளியை நன்கு பாருங்கள். ஓம் சாய்ராம்.